என்னண்ணா ஏறி வரீங்க? ஏன்னா ஆப்போசிட்ல வரவங்க வர போக வேண்டாமா? அங்கதான் இடம் இருக்குல்ல. என்னண்ணா ஏறி வரீங்க? ஏன்னா ஆப்போசிட்ல வரவங்க வர போக வேண்டாமா? அங்கதான் இடம் இருக்குல்ல. என்ன இடம் இருக்கு? வண்டிங்க பாருங்க தெரியலையா? பைக் நீங்க இப்படி வரீங்கன்னா பைக் போய் இடிக்கணுமா? பின்னாடி பாருங்க எவ்வளவு வண்டிங்க வருதுங்க. இடம் இல்லனா நான் இது ஏன் லேன்னா உங்களுக்கு லேன்னா என்னன்னு தெரியுமா? பைக்கை ஓட்ட இது ஏன் லேனு? உங்க லேனுக்குள்ள நீங்க ஓட்டணும். இங்க ரோட்ட பாருங்க. வரீங்க அப்படியே மேல பாத்தீங்கன்னா ஓரம் கட்டி போங்க. இந்த வாயெல்லாம் இவர் எங்க நின்று பேசிட்டு இருக்காருன்னா, என் லேன்ல என்னையே பிளாக் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நீங்க ஒரு முட்டாள்தனத்தை ரோட்ல பண்ணுவீங்க, அதை சப்போர்ட் பண்ணி நாங்களும் முட்டாள்தனத்தை பண்ணிட்டு போகணுமா? ஒரு டூ வே ரோடு எப்படி இருக்கும்னா, நீங்க உங்க லெஃப்ட் சைட்ல போவீங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்க லெஃப்ட் சைட்ல போவாங்க. ஒரு ரோடுனா நடுவில் broken லைன்ஸ் போட்டு 2 லேனா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு நீங்க போறதுக்கும் இன்னொன்னு வரதுக்கும். அந்த ரோட் மார்க்கிங் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளோட லெஃப்ட் சைட்ல தான் போகணும். நீங்க யாரும் ரோட்ல ஃபிளைட் ஓட்டல, உங்களுக்காக எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு. லேன்னா என்னன்னே தெரியல, உங்களுக்கு ரோட படிக்க முடியல அப்படின்னா நீங்க இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. பாக்குற வண்டியெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஆப்போசிட்ல ஏறி வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஓட்டுறது வந்து டிரைவிங்கே கிடையாது. தப்பா ஓட்டிட்டு வந்து ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களா, ஒன்றும் இல்லை சாரி சொல்லிட்டு அந்த தப்பை மறுபடியும் பண்ணாம பார்த்துக்கோங்க. டிரைவிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்பா இப்படி தப்பா ஓட்டிட்டு வரேன்னு கேட்குறவங்க கிட்ட இந்த மாதிரி அசிங்கமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏறி வரதெல்லாம் சின்ன குழந்தைங்க தான் பண்ணுவாங்க. லைசன்ஸ் வச்சிருக்கிற டிரைவர்ஸ் இப்படி ஓட்ட மாட்டாங்க. தப்புன்னே தெரியாம இந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்கள சொல்லி புரிய வச்சிடலாம். தப்புன்னு தெரிஞ்சும் பண்றவங்கள இந்த உலகமே வந்து சொன்னாலும் திருத்த முடியாது. நல்ல வேலை எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் டெம்போ டிரைவர் பண்ண வேலையை பார்த்து திட்டி அனுப்பி விட்டாங்க.